Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட்டு வரும் கிறிஸ்தவ வழிபாட்டு கூடத்தின் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து போராட்டம் நடத்த முயன்ற இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள்குமாருக்கு கேட்கலாம். வணக்கம் அருள்குமார், அங்கே என்ன நடக்குது? இந்த நீதிமன்ற உத்தரவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அதை மீறி செயல்பட்டு வரக்கூடிய வழிபாட்டு கூடத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கவியரசன். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் பிரபல சுற்றுலா தலமான மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே கிறிஸ்தவ வழிபாட்டு கூடம் ஒன்று செயல்பட்டு வந்தது. இந்த வழிபாட்டு கூடத்தை அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக கூறி இந்து முன்னணியினர் வழக்கு தொடர்ந்தனர். அதன் பேரில் அந்த வழிபாட்டு கூடத்தை அங்கு நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அலுவலகம் தான் நடக்கிறது, அங்கு வழிபாட்டு கூடம் நடக்கவில்லை என்று இந்து முன்னணி தரப்பினர் வழக்கு தொடர்ந்ததற்கு அவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் அங்கு அலுவலகம் செயல்படவில்லை, அங்கு வழிபாட்டு கூடம் தான் கிறிஸ்தவ வழிபாட்டு கூடம் செயல்படுவதாக இந்து முன்னணியினர் ஆதாரங்களோடு அங்கு நீதிமன்றத்தில் பல தகவல்களை கோப்புகளை சமர்ப்பித்தனர். இதன் அடிப்படையில் அந்த பகுதியில் மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே அனுமதியின்றி நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படும் அந்த கிறிஸ்தவ வழிபாட்டு கூடத்திற்கு உடனே சீல் செய்து அந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை அமுல்படுத்த கோரி பல முறை மனு அளித்தனர் அதிகாரிகளுக்கு. அதுபோன்று பல கட்ட போராட்டங்களும் இந்து முன்னணி தரப்பு மற்றும் அந்த பகுதி மக்கள் தரப்பு சார்பாக அந்த பகுதியில் போராட்டங்கள் நடந்தது. அதன் மீறியும் அங்கு தொடர்ந்து கிறிஸ்தவ வழிபாட்டு கூடம் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று திருவட்டார் சந்திப்பு பகுதியில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமை அந்த பகுதியில் இந்து முன்னணியினர் குவிந்தனர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பாஜக மாவட்ட தலைவர் ஆர்த்தி சுரேஷ் உட்பட பாஜக நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் குவிந்தனர். இந்த நிலையில் போலீசார் அங்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தனர். ஏடிஎஸ்பி தலைமையிலான போலீசார் அங்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காததால் நாங்களே அந்த நடவடிக்கையில் இறங்குகிறோம், நீங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அங்கிருந்து மாத்தூர் பகுதியை நோக்கி இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் நடக்க ஆரம்பித்தனர். உடனே அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு வருவதாகவும் கூறியிருந்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் வருவாய்த்துறை அதிகாரிக்காக அந்த பகுதியில் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவர் காத்திருந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கு பேச்சுவார்த்தைக்கு வருவதற்காக டிஆர்ஓ உட்பட அதிகாரிகள் வருவதற்காக காலதாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் டிஆர்ஓ அதிகாரி ஒருவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக அருகில் இருந்த ஒரு கடைக்கு சென்று அங்கு அவர் அமர்ந்திருந்தார். இந்த நிலையில் கோபம் அடைந்த இந்து முன்னணியினர் திடீரென தங்களது கார்களை அந்த சாலையின் குறுக்கே நிறுத்தி திருவட்டார் மார்த்தாண்டம் சாலையில் அந்த கார்களை நிறுத்தியும் தொண்டர்கள் நின்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசாருக்கும் இந்து முன்னணி மற்றும் பாஜகவினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜக மற்றும் இந்து முன்னணியை சார்ந்த நிர்வாகிகளை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். தொடர்ந்து சிலர் வாகனம் மூலமாக அழைத்து செல்லப்பட்டனர். சிலர் நாங்கள் ஊர்வலமாக நடந்துதான் மண்டபத்திற்கு வருவோம் என்று ஊர்வலமாக மண்டபம் கொண்டு சென்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு மண்டபத்தின் முன்பகுதியில் இந்து முன்னணி கொடியினை இந்து முன்னணியினர் கட்டினர். உடனடியாக அந்த பகுதியில் பாதுகாப்புக்காக இருந்த அதிகாரிகள் மண்டபத்திற்கு முன்பு கட்டப்பட்ட கொடியை அகற்றியதால் மண்டபத்திற்கு உள்ளேயும் கோஷங்கள் எழுப்பி இந்து முன்னணியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் இந்து முன்னணி பாஜக நிர்வாகிகள் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஆறுமுகம் மற்றும் இந்த பாஜக மாவட்ட தலைவர் ஆர்த்தி சுரேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர் வினோத், நந்தினி உட்பட ஒரு 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி பாஜக நிர்வாகிகள் கைது செய்து மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள். இதனிடையே இந்து முன்னணி சார்பாக 5 இடங்களில் 5 மணியளவில் போராட்டம் நடத்த போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் அந்த பகுதியில் போராட்டம் ஏற்கனவே நடைபெற்று அங்கு கைது செய்யப்பட்ட அந்த பகுதியில் இந்து முன்னணி பாஜக நிர்வாகிகள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கவியரசன், நன்றி அருள்குமார்.